காலையில 8:15 மணிக்கு மேல ஆச்சு. ஒன்னும் வேலைக்கு வந்திருக்கானு பாரு. ஐயா ஏடா வேலைக்கு வர்ற நேரமாடாது, ஏன்டான்னு வளவ நேரம்? ஐயா வர்ற வழியில சரியான டிராபிக்ங்க. பைப் போடுறேன்னு சொல்லி குழி தோண்டி வச்சிருக்கிறாங்க. வேற வழி கண்டுபிடிச்சு வர்றதுக்குள்ள போதும் போன ஆகி போச்சு, லேட் ஆகி போச்சுங்க. இப்படி தினசரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு இரு. சரி வந்த வேலை பாரு. அது என்ன சீக்கிரம் பாரு, அது என்ன போட்டிருக்குது? தென்னந்தோப்பில் அமர்ந்திருந்த முதியவரின் தலையில் தென்னங்காய் விழுந்து முதியவர் பலி. வேணா நெசமாலுமே நியூஸ் பேப்பர் அப்படியே போட்டுட்டுது. ஆமாங்க, சத்தியமா போட்டிருக்கு. நீங்க வேணா படிச்சு பாருங்க. எனக்கு படிக்க தெரிஞ்சா உனக்கு எதுக்குற 20,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தோன்னு வேலைக்கு வச்சிருக்கிற? வேற என்ன சொல்லல, ஏதாச்சும் மெசேஜ் வந்திருக்குதா? இல்லைங்க. சரி, அக்கா லேடிஸ் கிளப்ல இருக்கிற ஃப்ரெண்டுக்கு பணம் 10,000 ரூபாய் கொடுக்கறன்னு சொல்லி இருந்தது. அவங்க எங்க இருக்கிறான்னு கேட்டு அதை கொடுத்துட்டு வந்துருவோம். ஏய் உன்னதாண்டா. ஐயா நீங்க கொடுக்குற சம்பளம் எனக்கு பத்தல, ஒரு 5,000 ரூபாய் சேர்த்து கொடுங்க. 5,000 ரூபாய் சேர்த்து கொடுக்கறதா? ஆமா. இப்ப கொடுக்கற சம்பளமே அதிகம்டா. அதுல இருந்து எத்தனை கம்மி பண்ணலாம் நானே யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். உனக்கு என்னடா வேலை? என்னமோ வார எழுதுற படிக்கிற பேங்க் வேலை பாக்குற, இது யாரு வேணாலும் பார்க்கல. ஐயா இதெல்லாம் தெரியாதனாலதான் என்னை வேலைக்கு வச்சிருக்கிறீங்க. நான் நல்லா வேலை செய்யறதுனாலதான் நீங்க வாழ்க்கையில நல்லா இருக்கிறீங்க. ஓஹோ, அப்போ 1.5 வயவுலதான் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்றேன். இந்த வேலைய சாதாரண மிஷினு கூட செய்யுண்டா. இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கை வாழ்றதுக்கு படிப்பு தேவையில்லைன்னு நான் நிரூபிச்சுட்டா நான் சொல்ற சம்பளத்துக்கு தான் நீ வேலை செய்யும். அடுத்த 24 மணி நேரத்துக்கு நீ எனக்காக கணக்கு பார்க்கவோ எழுதவோ படிக்கவோ கூடாது. அதுல தப்பு வந்தா நானே பாத்துக்கிறேன். Ladies Club Lakshmi call. Currently not reachable. Please try again later. பப்பா மெஜேஷ் பிற ராவத்தூர் பிரிவுக்கு வரவும் 10,000 பணம் தருகிறேன். லேடிஸ் கிளப் லட்சுமி அனுப்பு. மெஜேஷ் போயிடுது. பாத்தையா, இந்த வேலைய மிஷினுங்கோட செய்யுது. நீ என்ன பெரிய பருப்பு? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேங்க. லட்சுமிங்கிற பொண்ணு உங்க மேல கேஸ் கொடுத்திருக்காங்க. எம்எல்ஏயா? என்னன்னு? அந்த பொண்ணு ராத்திரிக்கு வர சொன்னீங்களாமா? ஐயோ, நான் ராவத்தூருக்கு தானே வர சொன்னேன். அப்ப அந்த பொண்ணு வர சொல்லிருக்கீங்க. ஆமா. எதுக்கு வர சொன்னீங்க? 10,000 ரூபாய் பணம் கொடுக்கறதுக்கு வர சொன்னேன். ஒரு ராத்திரிக்கு 10,000 கொடுத்து ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி ராவத்தூர் வர சொல்லிருக்கீங்க. அசிங்கமா இல்ல? பெரிய மனுஷன் இருந்துட்டு இந்த வேலையை பாக்குறதுக்கு. சார், நீங்க என்னை தப்பா புரிஞ்சுட்டீங்க. இப்பதான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல ஸ்டேஷன் வரணும். இல்ல டிவி பிரஸோட நான் வர வேண்டியதா இருக்கும். ரொம்ப அசிங்கமா போச்சு. மெஜேஸ்ல எழுத்துப்பிழை ஆகி போச்சுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. பத்தாவதுக்கு கேஸ்ல எழுத படிக்க தெரியாதுன்னு வேற தெரிஞ்சு போச்சு. யாரப்பது? ஐயா டொனேஷன் கேட்க வந்துருக்காங்க. 5,000ன்னு நம்பர் எழுதி இருக்கிற. பாக்கி என்ன எழுதணுமோ அது எழுதிக்கிங்க. பாத்தியா, நானே எல்லாம் பண்ணிட்டேன். பாத்தியா? பார்த்தேன். நீங்க 5,000 ரூபாய்க்கு 50 லட்சம் எழுதுனதை பார்த்தேன் நானு. என்னது 50 லட்சமா? ஆமாங்க. என்னடா ஏதாவது பண்றான்? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த ஆளுக்கு நீங்க பேங்க் போயிருப்பான். படிப்ப அலட்சியப்படுத்தினதுக்கு அசிங்கமும் பட்டாச்சு, நஷ்டமும் பட்டாச்சு. பேங்க் தானே போயிருப்பான், பணம் எடுக்க முடியாது. நீங்க வழக்கம் போல 2024ங்கிறதுக்கு 2424 எழுதிருக்கிறீங்க. அதனால அவனால பணம் எடுக்க முடியாது, செக்கு செல்லாது. வாழ்க்கை வாழ்றதுக்கு படிப்பு தேவையில்லைன்னு நினைச்சேன். ஆனா ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கைக்கும் படிப்பு ரொம்ப முக்கியம்ங்கிறத இப்ப நானும் உணர்ந்துட்டேன். நீ சம்பளம் அதிகமா எவ்வளவு கேட்ட? 5,000 ஐயா. இந்த மாசத்துல இருந்து உனக்கு நான் 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறேன்ப்பா. ரொம்ப நன்றி.